ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சுபா பூரணி. இது நேற்று நைட்டு நான் டின்னர் ரெசிப்பியில் நேற்று நான் இட்லி தான் வச்சேன். இட்லிக்கு மாவை முதலையே சாயந்தரமே நான் 6 மணிக்கெல்லாம் எடுத்து வெளியில் வைக்க சொல்லிட்டேன். எங்கள் வீட்டுக்காரை விட்டு வெளியில் வைக்க சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அது கொஞ்சம் நேரம் வெளியில் இருந்ததுக்கப்புறம் அதை நைட்டு கரைச்சி நான் இட்லி அவிச்சேங்க. இட்லி பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குதுன்னு. இட்லி நைட்டு கொஞ்சம் சுட சுட சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். ஆறி அளந்து சாப்பிட முடியாது. ஏன்னா கடைக்கு போயிட்டு நான் அதுக்கப்புறம் தான் நைட்டு தான் செய்யணும். 9 மணி ஆயிரும் நான் கடையிலேருந்து சாப்பாடு செய்கிறதுக்கு. நான் நைட்டு கடகடன்னு இட்லியை அவிச்சிட்டு அதுக்கப்புறம் சட்னியெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு அப்புறம் காலையிலேருந்து அவங்க வேறு ஃபாஸ்டிங் இருந்தாங்களாம். அவங்களுக்குலாம் பசி, அதனால் சீக்கிரமாக ரெடி பண்ணணும்னு சொல்லிட்டு கடகடன்னு நான் எல்லாமே பண்ணினேன். நேற்று பாருங்கள் இட்லி எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குதுன்னு. நம்ம உளுந்து அரிசி போடுற ரேஷியோ கரெக்டாக இருந்ததுன்னா இட்லி எப்போவுமே சாஃப்டாக வரும். அதுவும் இல்லாமல் நல்ல நம்ம இதில் ஒட்டாமல் நல்லா வருங்க. இட்லி நம்ம போடுற ரேஷியோவில் தான் இருக்குது. நான் ஒரு பெரிய ஒரு உலக்கு அரிசி போட்டேன்னா 200 கிராம் பருப்பு போடுவேன். கொஞ்சோண்டு வெந்தயம் போடுவேங்க. போட்டு நீட்டாக அரைச்சி எடுத்து வச்சுருவேன். நான் 2 டேஸ்க்கு ஒரு திருப்பு நாங்கள் இட்லிக்கு மாவு அரைப்போம். ஏன்னா ரொம்ப புளிக்க வச்சு சாப்பிட்டா எங்கள் வீட்டுக்காருக்கும் பிடிக்காது. ரொம்ப மாவு புளிக்கவே கூடாது அவருக்கு. மாவு ஒரு அளவு லிமிட்டடாக தான் புளிப்பு இருந்தால் மட்டும்தான் சாப்பிடுவார். பாருங்கள், அதுக்கு தேங்காய் சட்னி